நன்றி. தமிழ்சோல் தமிழ் களஞ்சியம் வலையொலி இணையதளத்தினூடாக இது பதிவாக்கம் செய்யப்படுக இருக்கிறது. அத்தோடு ராஜ் குலராஜா என்கிற பேஸ்புக்கினூடாக நேரலையாக இந்த நிகழ்வு இப்பொழுது ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எனவே அனைவரும் இணைந்து இந்த நிகழ்வை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு இன்றைய நிகழ்வில் முதலாவது நிகழ்வாக வருவது தமிழ் தாய் வாழ்த்து. ரமேந்திரன் கொண்டு ஆயுத எழுத்தோடு அழகுற தமிழே முக்கனியே உலகும் நிறைந்திருப்பாய். தமிழே முக்கனியே உலகும் நிறைந்திருப்பாய். எக்குறையும் இல்லை என்று எந்திடையே மகிழ்ந்திருப்பாய். சித்தர்கள் வடித்த பாடல்கள் உண்டு, சிறப்புறு வெண்பா பாக்களுண்டு. சித்தர்கள் வடித்த பாடல்கள் உண்டு, சிறப்புறு வெண்பா பாக்களுண்டு. இத்தரை மீது உன் புகழ் வாழும், நீ இல்லை என்றால் உலகே வாழும். தமிழே முக்கனியே உலகும் நிறைந்திருப்பாய். கோயிலும் துணையும் ஓரழகு, தமிழர் கூவிடும் மொழியினில் நீ அழகு. கோயிலும் துணையும் ஓரழகு, தமிழர் கூவிடும் மொழியினில் நீ அழகு. அதிசயமெல்லாம் வியந்து போற்றும் அடடா அடடா பேரழகு. வள்ளுவன் ஔவை பாடலுண்டு, தமிழேட்டில் 1000 வகைகளுண்டு. காவியம் போன்றிட நின்றவளே, எழில் கம்பனை எமக்கு தந்தவளே தந்தவளே. ஓவிய பெண்ணே நீதானே, இசை ஒலி தரும் உயிர் மொழி நீதானே. ஓவிய பெண்ணே நீதானே, இசை ஒலி தரும் உயிர் மொழி நீதானே. ஆடிடுவோம் என்று பாடிடுவோம், தமிழ் அழகினை பூவெனச் சூடிடுவோம். வஞ்சகர் நம் இனம் அழித்தாலும், நம் வாழ்விடம் நமக்கில்லை என்றாலும். நெஞ்சில் எரியும் தீப்பொறி உன்னால் நிமிர்ந்து பார் எங்கள் தேசக்கொடி தேசக்கொடி. முத்தமிழே முக்கனியே உலகும் நிறைந்திருப்பாய். முத்தமிழே முக்கனியே உலகும் நிறைந்திருப்பாய். எக்குறையும் இல்லை என்று ஏந்திடையே மகிழ்ந்திருப்பாய். சித்தர்கள் வடித்த பாடல்கள் உண்டு, சிறப்புறு வெண்பா பாக்களுண்டு. சித்தர்கள் வடித்த பாடல்கள் உண்டு, சிறப்புறு வெண்பா பாக்களுண்டு. இத்தரை மீது உன் புகழ் வாழும், நீ இல்லை என்றால் உலகே வாழும். தமிழே முக்கனியே உலகும் நிறைந்திருப்பாய்.
நன்றி. காலத்துடன் ஒன்றிப்போகும் வகையில் மனித மனங்களின் உணர்வலைகளில் கொரோனாவின் தாக்கங்கள் என்னும் துணைப்பொருளில் நீங்கள் கண்டுகளிக்க இருப்பது கவியரங்கம். இந்த கவியரங்கம் சூம் செயலி ஊடாகவும் ராஜ் குலராஜா என்ற பேஸ்புக்கின் ஊடாகவும் இப்பொழுது நேரடியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் நிகழ்வு ஈழத்து தமிழ் படைப்புகளையும் படைப்பாளர்களையும் இணையத்தை ஒன்றில் ஏற்றிட என்று இயன்று கொண்டிருக்கும் தாமோதரம் பிள்ளை பிரமேந்திரன் அவர்கள் வரவேற்புரையும் தமிழ் களஞ்சிய வலையொலி தளம் பற்றிய அறிமுகமும் இப்பொழுது வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் களஞ்சிய வலையொலித்தளம் வழங்கும் காலத்துடன் ஒன்றிய கவியரங்கை சிறப்பித்து தலைமையேற்கும் கலாநிதி கணிசலிங்கம் மணிவண்ணன் அவர்களை வணக்கத்துடன் மன்றிற்கு வரவேற்கின்றேன். கவிபாடி சிறப்பிக்க காத்திருக்கும் கவிஞர்களை வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்து நன்றி உரை நிகழ்த்த வந்திருக்கும் கவிஞர் பொலிகையூர் கோயிலா அவர்களை வரவேற்கின்றேன். இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் திரு ராஜ் குலராஜ் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். மற்றும் வலைத்தள காணொளிக்கு ஆதரவு தந்து இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் இந்நிகழ்வுக்கு வருக வருகவென மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். அடுத்ததாக ஒரு சிறிய அறிமுகம். வலையொலியில் தமிழொலி வீசிடச் செய்தலே தமிழ் களஞ்சிய வலையொலித்தளத்தின் அடிப்படை நோக்கம். புலம்பெயர்ந்து விட்டாலும் நம் தமிழ் புலம்பெயராது சந்ததிகளோடு கடத்தப்பட இராமனுக்கோர் அணில் போல தமிழுக்கோர் தவிலாக இருப்போம் என்பதே இந்த சிறு முயற்சி. தற்போது 4 நோக்கங்களை செயற்படுத்துவதற்காக தகவல்களை சேகரித்துக் கொண்டிருப்பதுடன் பல ஆளுமைகளுடனும் ஆதரவாளர்களுடனும் கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றேன். அவையாவன: தமிழர் படைப்புகளையும் நம் மரபு வழி தடங்களையும் வலையொலித்தளத்தில் ஆவணப்படுத்தல், இளம் படைப்பாளிகளை உலகறியச் செய்தல், புலம்பெயர் நாடுகளில் இளம் தலைமுறையினரிடம் தமிழை கொண்டு சேர்த்தல், தமிழ் பற்றி பன்மொழி பேசும் மக்களும் அறியக்கூடிய தளம் ஒன்றினை அமைத்தல். இவை பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் தமிழ் களஞ்சியம் முகநூல் மூலம் அல்லது தகவல் பெட்டியில் நான் பதிவிடும் கைத்தொலைபேசி மூலம் என்னை தொடர்பு கொண்டு கலந்துரையாடலாம். தற்காலத்தில் முகநூல் மற்றும் வலையொலிப்பாவனை அதிகரித்து செல்வதால் இது காலத்துடன் ஒன்றிப் போகக்கூடிய முயற்சி என நம்புகின்றேன். எண்ணங்கள் பல இணைந்தாலே இணையத்தில் தமிழ் தேரை கூடி இழுக்கலாம். தமிழுக்கு தவில் நான் என்றேன், இடிபடுவது இருபக்கமெனினும் இசைப்பது தமிழாகட்டும். நன்றி. நன்றி பிரமேந்திரன். அடுத்து வருவது நாம் இன்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் இந்த கவியரங்கத்தின் மனித மனங்களை ஆட்டி படைத்து அவனியை அடக்கி போட்டிருக்கும் கொரோனா மனித மனங்களின் நேர்மறையான உணர்வல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது உறுதியே. காலத்துடன் ஒன்றிப்போகும் வகையில் மனித மனங்களின் உணர்வலர்களில் கொரோனாவின் தாக்கங்கள் என்னும் துணை பொருளில் கவிதைகள் இங்கே இடம்பெற இருக்கின்றன. இந்த கவி அரங்கின் தலைவரை அறிமுகம் செய்வது நல்லதென கருதுகின்றேன். இவர் திருகோணமலையை பிறப்பிடமாகவும் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவை வதிவிடமாகவும் கொண்டவர். ஆரம்ப கல்வியை திருகோணமலை கோணேஸ்வரா வித்தியாலயத்திலும் உயர்கல்வியை இந்து கல்லூரியிலும் பயின்றார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் இளமானை பட்டத்தை பெற்று பாங்காக்கில் ஆசிய தொழில்நுட்ப கழகத்தில் மண்ணியல் பொறிமுறையில் முதுமாமணி பட்டத்தையும் அத்துறையில் கலாநிதி பட்டத்தை ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலும் பெற்றார். கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை போன்ற தமிழ் இலக்கியங்களில் தேடலும் வாசிப்பும் கொண்டவர். சமய சமூக பணிகளில் ஆர்வத்துடன் தம்மை ஈடுபடுத்திக் கொள்பவர். பேச்சாளராகவும் பாடகராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் நாடக நடிகராகவும் சமூக ஆவலராகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளவர். மெல்பர்ன் தமிழ் பாடசாலை ஒன்றில் 2 ஆண்டுகள் ஆசிரியராகவும் கேசி தமிழ் மன்றத்தை தோற்றுவித்த உறுப்பினர் ஒருவராகவும் இருப்பதோடு மன்றத்தின் தலைவர், செயலாளர் போன்ற பதவிகளையும் வகிக்கின்றார். 2010ஆம் ஆண்டில் சூரிய பொழுதுகள் என்னும் கவிதை நூலை வெளியிட்டு வைத்தவர். அது மட்டுமல்லாமல்
இசையரசர் TMS சவுந்தரராஜன் அவர்களின் பரம ரசிகர். அவருடைய பாடல்களை பாடுவதில் மகிழ்ச்சியும் கொள்பவர். பல முகநூல்களின் ஊடாக இவர் வெளியிட்டு வந்திருக்கிறார். அவர் பாடுகின்ற போதும் கூட அந்த பாடலுக்கான நடிகர்கள் யார் நடித்தார்களோ அவர்களைப் போலவே நடித்தும் பாடக்கூடிய வன்மை கொண்டவர். அப்படிப்பட்ட வன்மை கொண்ட ஒரு கலைஞனை வரவேற்று இந்த பட்டிமன்றத்தை நிகழ்த்துமாறு அழைக்கின்றேன். கலாநிதி மணிவண்ணன் அவர்கள் இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தை ஏற்று தலைமை ஏற்று பட்டிமன்றத்தை நடத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி குலராஜ் அவர்களே. வாய்மொழியாய் வாய்த்தனக்கு வடிவு தந்த தமிழுக்கும் தாய்மொழியாய் அத்தமிழை நாவில் எழுதிய தந்தைக்கும் என் வணக்கம். ஆனா எனும் எழுத்தை அறிவறியில் சொல்லி வைத்த ஏகாம்பரம் ஆசிரியைக்கு என் இனிய தமிழ் வணக்கம். வலைப்பின்னல் வழி சென்று தரவுகளை தேடாமல் தங்கள் தலைக்குள் முகிழ்த்த தமிழால் கவியாய்ந்து இணையத்தில் கவிபாட இசைந்திட்ட கவிஞருக்கும் இனியதொரு மன்று தந்த என் தமிழ் களஞ்சியத்துக்கும் முத்தான தமிழ் மரபின் சத்தான வணக்கங்கள். மனித மனங்களின் உணர்வலைகளில் கொரோனாவின் தாக்கங்கள் என்ற கவியரங்க தொனிப்பொருளை நனி சிறக்க பிரித்தெடுத்து செவி குளிர கவி படைக்க சிறந்த கவி சேர்ந்து வந்தார். நம் சிந்தனையை தூண்டிடுவார். கவியரங்க மேடையிலே கட்டுரையை நீட்டாமல் காலத்தை அனுசரித்து கச்சிதமாய் கவி புனைவார். சுரந்து வரும் கவித்தேனை சுகமாக பருகிடவே திறந்து வைப்பீரும் செவியை தேனமுது பாயட்டும். சொந்தங்களை இழந்து சோகத்தில் உழன்றவரும் சந்திக்கும் வகையின்றி சஞ்சலப்பட்டவரும் இறுதிச் சடங்கு செய்ய இயலாது போனவரும் இறுதிமுகம் காட்டாது இயற்கை எய்தி போனவரும் கண்காணா தேசத்தில் காணாமல் போனவரும் பிழைக்க வந்த தேசத்தில் பிணமாகி போனவரும் பள்ளிக்கு செல்லாமல் பரிதவிக்கும் மாணவரும் பள்ளியில் சேராமல் பசலை கண்ட காதலரும் ஊரறிய பந்தலிட உத்தேசித்த திருமணத்தை 4 பேர் கலந்து கொள்ள நடாத்திய சொந்தங்களும் முகமூடி கொள்ளையர் போல் நடத்திய விழாக்களை முகநூலில் பதிவிட்டு 300 லைக்ஸ் பெற்றவரும் வேலையை இழந்து விரக்தியுற்று போனவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று வீட்டு வேலை செய்தவரும் முகக்கவசம் அணிந்து முகம் மறந்து போனவரும் முகக்கவசம் அணியாது மூச்சடங்கி போனவரும் தும்ம பயந்தவரும் தும்மாமல் பம்பி திரிந்தவரும் கைகள் கழுவி கைரேகை அழிந்தவரும் தழுவ பயந்தவரும் கைகள் தொழுது திரிந்தவரும் ஓர பார்வை பார்த்து ஒதுங்கி சென்றவரும் நேர்கொண்ட பார்வை பார்த்தும் நிற்காமல் போனவரும் என்று உள்ளத்தில் தோன்றும் உணர்வலைகள் யாவும் வெள்ளமென பாய விதைந்துரைப்பீர் நும் கவியை மணிவண்ணன் என்பதால் மணியடிக்கும் பணி தராமல் 5 நிமிடங்களுக்குள் ஆய்ந்து உங்கள் கவி முடிப்பீர். முதலில் நாடகம், சின்னத்திரை, திரைத்துறை என்று ஊடகம் பல கண்ட கலைஞர் இவர். தென்னிந்திய திரைவானிலும் தெரிந்த முகம் தேவையில்லை இவருக்கு ஒரு அறிமுகம். ஓரங்கம் என்னும் வலையொலி வழியே கதையும் இயக்கிடுவார், அவ்வப்போது கவிதையும் இயற்றிடுவார். பனி சறுக்கும் சுவிஸ் மண்ணின் நனி சிறந்த கலைமகனே, கலை வளரி சக ரமணா வருக, நின் கவியை இவ் இணைய வழி தருக. மியூட்டை எடுத்துட்டு கதைங்க.
கேக்குதா? ஆ. கேக்குதா? ரைட், ஓகே, ரைட். கவியரங்க கடிவாளத்தை கையகத்தே ஏந்தி கவியூர்தி கடக்க சாரதியாய் விளங்கும் நாயகனே, கவிப்பால் ஊற்றி கவிப்பொங்கல் பொங்கி களிப்புற கவிகள் கொண்டு வந்த கவிகளே, கவிகள் ஏந்தி கவிக்கள் உண்ண காத்திருக்கும் சபையோரே, அனைவரது சிரம் தொட்டு கவியரங்கில் நுழைகின்றேன். இச்சிறியேனின் வணக்கம். இப்படிக்கு கொரோனாவாகிய கோவிட்-19 கோள வடிவ புவியின் பரப்பை ஆள நினைக்கும் அறிவின் பிறப்பு நான். உருண்டை வடிவ உலக பரப்பில் உருண்டு புரளும் ஒட்டு கிருமி நான். உலகத் தலைவர் தலையில் உதித்த மகுடம் அணிந்த மாணிக்கம் நான். கண்ணில் காணாத கடவுளாகி மண்ணில் மர்மம் காட்டும் மாயம் நான். கரம் பிடித்து கட்டித் தழுவி உச்சி மோந்து உரம் சேர்த்த மானுட உறவை கிட்ட விடாது ஒட்ட விடாது ஒற்றையாக்கி எட்ட வைத்த கெட்ட கிருமி நான். என்னை உனக்கு தெரிகிறதா? எப்படி தெரியும் உனக்கு? உன்னுள் இருக்கும் உயிரை அறியாத உனக்கு என்னை எப்படி தெரியும்? சக மனிதனை ஏற்க மறுத்து புறந்தள்ளும் உன் அக அழுக்கை கழுவாது என்னை ஒழிக்க நீ கை கழுவி என்ன, கவசம் போட்டென்ன, எல்லாமே உனக்கு வேஷம். தும்மினால் 100 என்று அழைக்கும் வாய்கள் இருமினால் 8 அடி, தும்மினால் 10 அடி போ என்று தூரம் தூரமாக துரத்துவதை காண். உயிர்களிடத்தில் அன்பு காட்டாத உனக்கு உயிரச்சம் என்னவென உணர்த்த வேணும். எனது வருகை உனக்கு இப்போதாவது உதவும். மனிதம் வளர்க்கும் புனிதர் தன்னை புரிய வைக்க, உதவி செய்யும் உத்தமர்தனை உணர வைக்க, சேவை செய்யும் சீலர் தன்னை மாண்பு செய்ய, சுத்தம் செய்யும் தூயவர்தனை துதிக்கச் செய்ய மாற்று வடிவில் வந்திருக்கும் தேவதூதன் நான். குடும்பம் என்றால் என்ன என்று துலங்க வைக்க, குடிகள் என்றால் என்னவென்று விளங்க வைக்க, உயிர்கள் என்றால் என்ன என்று உணர வைக்க, காற்றை நீரை கடலை மலையை செடியை கொடியை மரத்தை என்று மாசு செய்து மடியச் செய்த மாந்தர்தனை விழுங்கிச் செல்ல மகுடம் மேந்தி விரைந்த வேற்று கிரக வாசி அல்ல. விலங்கு மனத்தை துலங்க வைக்க விடியல் தேடி அருகில் வந்த வியப்பு நான். இயற்கை எனும் இறைவனாகி மறைபொருள் உணர்த்தி உன்னை நிறைக்க நீ தியானம் பற்றிய தியானிப்பிற்கு தியாகம் செய். தினம் தினம் தித்திப்பான வாழ்வை சுவை, மெத்தன போக்கிலே சுற்றித் திரியும் சுகம் கெடு. மத்திம சுருதியில் பத்தியம் செய்து நீ குடி, குடிகெடுக்கும் உன் குடி கடந்து குடி கடி. கொடுமுடி அறிந்து கெடுந்தி கிருமிதனை அணை, துணிவெனும் அணி அணிந்து அணியணியாய் எழு. விழுந்து விட்ட மாந்தர்தனை கொழுந்து விடவை, செழுந்தமிழர் மரபறிந்து உணவினை மருந்து செய், உடலினை உறுதி செய். அடிமுடி தேடி முடிக்கிரிமையை முடி, முடிந்தவரை முடங்கி போன முடக்கலை முடக்கு. அகம்புறம் தெளிந்து திறம்பட வாழ திடம் கொள், உயிர்களை காத்திட உடனே சிந்தை செய். உரைநிலை உலகினை செயலுறச் செய், சிறப்புடன் வாழ் என்று கூறி நிறைக்கின்றேன். வாழ்க உலகத்து உயிர்களெல்லாம், வையகம் சிறக்கட்டும், புத்தளி புறக்கட்டும். நன்றி. அழகாக கவிதந்த சுவிஸ் ரமணா, கொரோனாவின் உணர்வு கேட்டால் கொரோனாவே வந்து உணர்வு சொல்லி அதற்கு விடையும் சொன்னது. அடுத்து, சாதியாக பணி செய்து தன் கடமை செய்தாலும் ஆதித்தமிழை ஆத்மார்த்தமாக நேசிப்பதால் விமர்சனம், கவிதை, இலக்கியம் என்று அமர்க்களம் செய்திடுவார். அவ்வப்போது இசையோடும் பாடிடுவார். சிவகுமாரி ஜெயசிம்மன் வருக, சீராக உங்கள் உணர்வுகளை தருக. அனைவருக்கும் வணக்கம். அவை தலைவருக்கும் சக கவிஞர்களுக்கும் மற்றது
பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று 3 மணிக்கு நான் வேலை தொடங்க இருப்பதால் அதற்கு முதல் இதில் பங்கு பெற்ற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. என்னால் முடிந்ததை தாதியாக என்னுடைய மன உணர்வுகளை இந்த கவிதையில் பிரதிபலிக்கலாம் என்று நினைக்கிறேன். வணக்கம். கார்மேகம் கனத்து மழையாக பொழிகிறது, நெஞ்சில் நிறைந்த வேதனையோ கண்ணீராய் வழிகிறது. கார்மேகம் கனத்து மழையாக பொழிகிறது, நெஞ்சில் நிறைந்த வேதனையோ கண்ணீராய் வழிகிறது. வாரம் கடந்து மாதங்களாகி வருடமும் முடிந்தது, வந்துவிடும் தீர்வென காத்திருந்தும் பலனில்லையே. என்றாவது வந்து விடுமாவென மனத்தில் ஏக்கமே சுமையானது. திருப்தியாக செய்த தொழில் பயத்தினையே நாளும் கூட்டுகிறது. சேவையென பெருமிதத்துடன் தொடங்கிய ஊழியமோ ஊழ்வினை இதுவோவென சலிப்பினை தருகிறது. வேலைக்கு போகவோ விடவோ நித்தமும் மனத்தில் போராட்டமாக, இன்று தொற்றியதோ நாளை தொடருமோவென வாழ்க்கையோ நரகமாகிறது. கண்டவுடன் ஓடிவரும் மழலையை தவிர்க்கும் நிலையாகி ஏங்கும் குழந்தையின் முகம் பார்க்க கண்ணீரே பதிலாகிறது. ஓடி ஓடி வேலை செய்தும் முடிவும் இன்னுமே இல்லை. முகக்கவச முகத்தின் பின்னே வருந்தும் மனத்திற்கோ தீர்வில்லை. ஓடி ஓடி வேலை செய்தும் முடிவும் இன்னுமே இல்லை. முகக்கவச முகத்தின் பின்னே வருந்தும் மனத்துக்கோ தீர்வில்லை. பயங்கொள்ளும் முதியவர்க்கு முகம் காட்ட வழியில்லை. அன்பிற்காக ஏங்குகையில் அருகில் நான் என்று அணைக்கவும் முடியவில்லை. அன்பிற்காக ஏங்குகையில் அருகில் நான் என்று அணைக்கவும் முடியவில்லை. காக்கும் தொழிலில் கூட பாரபட்சம் பார்க்கும் நிலை. காக்கும் தொழிலில் கூட பாரபட்சம் பார்க்கும் நிலை. யார் உயிர் முக்கியம் என முடிவெடுக்கும் துர்ப்பாக்கியசாலி. யார் உயிர் முக்கியம் என முடிவெடுக்கும் துர்ப்பாக்கியசாலி. வேலை முடிந்து வீடு வந்தும் தீராத மன உளைச்சல். காப்பாற்ற முடியா உயிரிழப்பு கனமாக இதயத்தில் பதிவாகும். காப்பாற்ற முடியா உயிரிழப்பு கனமாக இதயத்தில் பதிவாகும். போதாத இதுவென ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி. எதை தொட எதை விடவென ஒன்றுமே புரியாத நிலை. வேலையற்று இருக்கும் மனிதரின் மன உளைச்சல், எதுவுமே அற்ற இளைஞரின் எதிர்கால வேதனை. வாழ்விழந்த பெண்கள் புகலிடம் தேடும் நிலை. வன்முறை செயல்கள் மடிந்த வாழ்க்கை கொடூரம். கட்டாமல் கட்டி காலன் இங்கே விளையாடுகிறான். எட்ட நின்று வேடிக்கை பார்க்க விளையாட்டல்ல வாழ்க்கை. கட்டாமல் கட்டி காலனிங்கே விளையாடுகிறான். எட்டி நின்று பார்க்க விளையாட்டல்ல வாழ்க்கை. எத்தனையோ இடர்கள் தாண்டியே இங்கு வந்தோம். இருள் சூழ்ந்த கொரோனா உலகை விடுவிக்க உறுதி கொள்வோம். எத்தனையோ இடர்கள் தாண்டியே இங்கு வந்தோம். இருள் சூழ்ந்த கொரோனா உலகை விடுவிக்க உறுதி கொள்வோம். ஒழுக்கமும் நல்வாழ்வும் இரு கண்களென காப்போம். ஒழுக்கமும் நல்வாழ்வும் இரு கண்களென காப்போம். எம்மை நாம் காப்பாற்றி எதிர்கால சுடரேற்றுவோம். எம்மை நாம் காப்பாற்றி எதிர்கால சுடரேற்றுவோம். நன்றி எல்லாருக்கும். நன்றி. வரும் ஆனால் வராது என்று சொல்ல நான் வடிவேல் அல்ல, வேக்சின். வருவேன், புத்துணர்ச்சி தருவேன் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். நாளை ஒரு சூரியன் நமக்காக உதிக்கட்டும். அடுத்து, இலக்கண இலக்கிய அறிவோடு இணையத்தில் மலர்கின்ற சொற்காடு. தமிழ் மீது கண்ட பற்றோடு தியான் தருகின்ற தொடரேடு. இலக்கண இலக்கிய அறிவோடு இணையத்தில் மலர்கின்ற சொற்காடு. தமிழ் மீது கொண்ட பற்றோடு தியான் தருகின்ற தொடரேடு. 60க்கு மேற்பட்ட நாடகங்கள் அரங்கேற வைத்த சிறப்போடு, குறும்படம் 4ம் நூல் 2ம் திறம்பட வெளியிட்ட மகிழ்வோடு, தமிழூட்டல் நாடக பணியோடு, மதிப்பளிப்பு செய்யும் நல் மனதோடு, கொரோனாவால் வந்துட்ட உணர்வுகளை குறித்தொரு கவிதருக நல்ல தமிழ் உணர்வோடு. வருக தியான். இன்று பொதுவழி போகின் பொத்திய வாயும்
பூட்டிய மூக்கும் கட்டிய முகத்து கவசத்துள்ளே புன்னகையோ புகைச்சலோ கண்வழி கண்டு யார் விழி என்று கண்வெளி கண்டு யார் விழி என்று நினைவினில் இழுத்து நடையினை கணித்து நளினத்தை அளந்து விடையினில் உரியவர் முகத்தினை செருகி தலையாட்டி கொரோனா நிலைப்பாட்டை கேட்டு நம் நாள் அறியும் நடப்பாகி போச்சு, இது நாடாகி போச்சு. கொரோனாவின் கொடையால் குழுவிருந்து கவிதை கொத்திழுத்து வந்து வானலை வீசி வந்தவர் சார்ந்தவர் இணை வலை சூடியவர் இடமெல்லாம் பரப்பி துணைவர நானும் கொரோனா கொணர்ந்தேன், இல்லை இல்லை கொரோனா கவிதையை கொண்டோடி வந்தேன். அனைவருக்கும் வணக்கம். கொரோனாவை கொத்தாக்கி குடுமியை பந்தாடி வசியத்தில் வரிச்செதுக்கி கவித்தேக்கி உருவேற்றி தன் ஒளியாக்கி வீச வந்த கவியொளிகளே, உங்கள் ஒளிப்பாய்ச்சலால் நானும் வரி கோர்க்கிறேன். மீண்டும் வணக்கம். பேசு கவியாத்து ஆசு கவியாக்கி வீசு கவி சூட்டி பேசும் கவியாகி தலைமை ஏற்கும் கவி புலமையே வணக்கம். அவிப்பொருளாயின் உதரம் கழிக்கும் எங்கள் கவிப்பொருள் செரிக்க செவி வழி புசிக்க இனிய வழி வந்திருக்கும் வலையலையின் வள்ளல்களே வணக்கம். வரையறை கேட்டு வழிமுறை தளர்த்தி நெறிமுறை விட்ட மாந்தர் குலத்தினை குறியாய் வளைத்திட வந்த வைரசு கொரோனா சாவளி கிருமி நம்மை சாய்த்திட வீச்சாய் நுரையீரல் தின்று கரையேறாக்கான மருந்தின்றி மடிய பெருந்தோட்டம் ஒன்றில் பேரிடராய் ஒட்டி குல கருவளிக்க வருகிறது நாம் அருகிருக்க முரணாகி. மேடை கட்டி வாய்கிழித்தவரும் கொடையாகி நின்றவரும் சாதிவரி ஆண்டவரும் மோதி முரண் கொண்டவரும் நீதி நெறி பிறழ்ந்தவரும் நாதியற்ற நன்னூரும் வாழ்வியலை மறந்த மத போர்வையிலே கிளந்தவரும் போதி மத ஞானம் பெற பொசிந்து வரும் கொரோனாவே, மரணவலி தந்து நிதம் புனமாக்கும் எம்மாந்தர் கணக்குகளை நிறுத்திவிடு, காணும் இனி ஓடிவிடு. இயல்பு நிலை மறுத்து உயர் தலைகளையே அறுத்து தினம் கொலை களத்தை ஆண்டவரை கொன்று தின்னும் கால நெறி பண்புகட பகுத்தறிவு தானும் கட துன்பம் முற துடி துடிக்க தன் இயல்பு தான் துதிச்சு அன்பளித்த ஆணவத்தால் துன்பியலை சூட்டி என்று சுடுகாடு போகும் வழி துன்பியலை சூட்டி என்று சுடுகாடும் போகும் வழி சொல்லி வருது COVID-19. ஏத்தும் கருவோடு உனை ஏற்றும் கனவோடு நிலம் ஏற்று களத்தான் கூற்றும் குறையாக போற்றும் நின்னியலை வெற்று பொருளாக்கி காட்டும் கயமை குணத்தால் திட்டாய் திடமாய் காட்டும் கருத்தே அழிவு, அதை போக்கும் பொருளை காண்பாய். பொன்னால் என்றும் நன்னால் என்றும் உற்றார் சூழ உறவுகள் இணைய பெற்ற களிப்பை பேணிய மகிழ்வை தொற்று கிருமி தோல்வழி களைய எட்டு திக்கும் எதிர்மறை நின்று பட்டு தெரிக்கும் பார்வைகள் அறுத்து விட்டு விலகி வெற்று பொருளாய் ஏற்ற வாழ்வை எங்கிருந்து பெற்றோம்? ஆசைகள் பெருக அவனியை கருக்கி மீசைகள் முறுக்கி மேதினி சுருக்கி நிராசைகளால நேர்வழி குன்றி பேராசை பெற்றோம் பெருவாழ்வு காண இசைவன இயல்பன இருப்பன அழித்து இசைவன இயல்பன இருப்பன அழித்து வசைகளை வார்க்கும் மனங்களில் சிறந்து அசைவுகள் கொன்று அழகினை அழித்து நிலமிசை வாழ நீட்டிய வாழ்வை நாம் நிலமிசை வாழ நீட்டிய வாழ்வை கசையடி கொடுத்து காட்டும் நிலையை இசைத்திட கொரோனா என்று வந்ததோ? எமக்கு கசையடி கொடுத்து காட்டும் நிலையை இசைத்திட கொரோனா என்று வந்ததோ? உயிர்களை கொன்று உணவுகள் சமைத்து பேருயிரென நம்மை பெரிதென எண்ணி கயிற்றினிலாடும் களமென நாங்கள் வயிற்றின் சுகமதில் வாழ்ந்திட அவாவி நையவே புடைக்க நான் திசை இழந்து உய்வதை எண்ணி ஒப்பாரி வைக்கும் மெய்வதை கொரோனா மேதினி ஆள செய்வது என்று செப்புதல் ஒன்ற உய்வது தேடி ஒன்றிய வாழ்வில் நெய்யது விளக்காய் நெறிநிலை பற்றி
நெய்யது விளக்காய் நெருநிலை பற்றி கொய்திட ஆசை கொளிக்கும் நிலம். நம் கொய்திட ஆசை கொளிக்கும் நிலம் என வாயது கட்டி விலங்குகள் காத்து, நமது வாயது கட்டி விலங்குகள் காத்து, நோயது காத்து நாளையும் ஏற்று சிறப்பன வாழ சிந்தட்டும் என் வரிகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கண்ணகியின் சாபம் போல் வரகவியே, உங்கள் சாபம் நிஜமாக போகட்டும். நீள் உலகில் கொரோனாவின் தாக்கம் நில்லாது ஓடட்டும். நல்ல நெறிமுறை இவ்வுலகம் காணட்டும். அடுத்து, தந்தையின் பெயர் சொன்னால் நம் சிந்தையில் கவி பொங்கும். தந்தையின் பெயர் சொன்னால் நம் சிந்தையில் கவி பொங்கும். புதல்வியின் பெயர் சொன்னால் தமிழ் கிளவி மேல் காதல் வரும். கருப்பையில் விருப்புடன் சுவாசித்த தமிழ் இருப்பை அகப்பையில் வைத்து எமக்கு அள்ளித்தரும் அகப்பை. அகப்பையில் வைத்து எமக்கு அள்ளித்தரும் அகப்பை. தருக்கரை கண்டால் இவர் உணர்வுகள் சுரக்கும் நெருப்பை. எல்லை கடத்தல் எதை நினைத்தழுவதும் சாத்தியமில்லை என்ற கவிதை தொகுதிகளை ஆக்கியவர் இவர் ஔவை. அடுக்காக துன்பங்களை அள்ளித்தந்த கொரோனாவின் துடுக்கடங்கும் ஓர் நாளில், அடுக்காக துன்பங்களை அள்ளித்தந்த கொரோனாவின் துடுக்கடங்கும் ஓர் நாள், அந்நாளில் மீண்டும் தொடங்கும் முடுக்கு. மகாகவியின் புத்திரியே வருக, மன்றத்தில் நின் கவியை தருக. அனைவருக்கும் வணக்கம். புதைகுழிகள். யுத்தத்தின் கொடூர முகங்கள் வெறிகொண்டலைந்த காலங்களில் ஆளரவமற்ற வழிகள், மரங்கள் அடர்ந்த காடுகள், முட்புதர்கள், பற்றைகள், மலக்கிடங்குகள், பாழடைந்த கிணறுகள் எல்லாம் பேர் மாறி போகும். காணாமல் போனவர்கள், கடத்தப்பட்டவர்கள், விடுதலையை நேசித்தவர்கள், மாற்றுக் கருத்துடையோர் உடலெல்லாம் புதைகுழிகளால் நிரப்பப்பட்டன. புதைக்காதே, புதைத்ததை மறைக்காதே என்ற போது புதைகுழிகள் இன்னும் இன்னும் நிரப்பப்பட்டன. புதைக்காதே, புதைத்ததை மறைக்காதே என்ற போது புதைகுழிகள் இன்னும் இன்னும் நிரப்பப்பட்டன. எங்கள் நிலத்தில் புதைகுழிகளுக்கு வரை விலக்கணம் கிடையாது. இப்போது யுத்தம் முடித்து வைக்கப்பட்டது. நல்லிணக்கம் பேசியபடி காலம் நகர்கிறது. போகிற போக்கில் மிஞ்சி இருக்கும் சிறுபான்மை மக்களின் இதயங்களிலும் இனவரி அதிகாரத்தை நிலைநாட்ட புதைகுழிகள் இப்போது தேவைப்படவில்லை. சுட்டெரிக்கும் வித்தை, பிணம் தின்னி பிசாசு, கண் திறந்து முளையர்ந்த மட்டுமே தெரிந்த குழந்தைக்கும் சாம்பல், கண் திறந்து முளையர்ந்த மட்டுமே தெரிந்த குழந்தைக்கும் சாம்பல். வாழும் வகையறியா மக்களின் சாபக்குரல் நின்றறுக்கும். அதுவரைக்கும் எரிக்கும் வினையே வினை. நன்றி. நன்றி ஔவை. அடுத்து, மருத்துவ துறையில் இருந்தாலும் தமிழை திருத்தமாக தருகின்ற சக்தி எழுத்தாளர். மருத்துவ துறையில் இருந்தாலும் தமிழை திருத்தமாக தருகின்ற சக்தி எழுத்தாளர். சரிநிகரிலும் குளோபல் தமிழ் செய்தி இணையத்திலும் பத்தி எழுத்தாளர். இருள் தின்ற ஈழம் கவிநூலை ஆக்கியவர். கனடா இலக்கிய தோட்ட விருதை தனதாக்கியவர். எழுத்தாளர் கவிஞர். தமிழை எடுத்தாள பிறந்த மகன். தேவ அபிரா வருக. தீன் தமிழில் உங்கள் உணர்வுகளை தருக. வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும். நான் இப்ப 2 கவிதைகளை வாசிக்க விரும்புகிறேன். 2ம் கொரோனா காலத்தில் முதலாவது கொரோனா அலையின் போது எழுதப்பட்ட கவிதைகள்.
அதன் முதலாவது கவிதை இப்படி வாசிக்கிறேன். எக்ஸ் கதிர் பரிசோதனை கட்டிலில் இருந்து அவரை தூக்கி அவரது கட்டிலுக்கு அவரை மாற்றியது. அவர் என்னை நோக்கி தன் இரு கைகளையும் நீட்ட விரும்பி வந்து பின் தானே பின் இழுத்துக் கொண்டார். கண்ணுக்கு புலப்படாத சீவன்களுடன் கொண்டிருந்த கனவான் ஒப்பந்தத்தை மனிதன் மீறிய அன்றும் இவ்வாறுதான் நிகழ்ந்திருக்கும். நன்றி மகனே. துளித்தடுப்பு மூக்கு வாயுறைக்குள் இருந்து அவரது ஈனக்குரல் கேட்டார். கண்ணுக்கு புலப்படாத சீவன்களுடன் கொண்டிருந்த கனவான் ஒப்பந்தத்தை மனிதன் மீறிய அன்றும் இவ்வாறுதான் நிகழ்ந்திருக்கும். நன்றி மகனே. துளித்தடுப்பு மூக்கு வாயுறைக்குள்ளிருந்து அவர் ஈனக்குரல் கேட்டது. அவ்விரண்டு சொற்களுக்கான காற்றை இழுக்க அவருக்கு தேவைப்பட்ட நேரத்துள் என்னால் ஒரு கவிதையை அவருக்காக வாசித்து விட முடியும். அவரது நுரையீரல் பைகள் அடைத்துக் கொண்டு வருகின்றன. இன்றிரவே அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வர முடியாதபடி காற்றூட்டும் இயந்திரத்தின் குழாய்கள் அவரது சுவாச குழாய்க்குள் நுழைந்து விடக்கூடும். தீவிர குணமாக்கும் பிரிவில் குப்புற கிடக்கும் அவருக்கு வெளியே இலையுதிர்காலம் துளிர்காலம் பிறப்பது தெரியாமலேயே போய்விடக்கூடும். காற்றூட்டும் நுரையீரல் இயந்திரங்களின் மென்னொலி கூட்டாகி பெருகி வந்து வசந்தகால குருவிகளை கலைத்து விடுகிறது. கை உறையோடு அவர் கைகளை பற்றி விரைவில் குணமடையுங்கள் என்றேன். ஒளியிழந்த கண்களினோடு அவர் சிரித்தார். அது கொரோனாவின் சிரிப்பு. அது கொரோனாவின் சிரிப்பு. இரண்டாவது கவிதை. நான் முகக்கவசமும் கையுறையும் அணிந்திருந்தேன். என் கைகளை அவரால் பற்ற முடியும் என்றாலும் என் கைகளை பற்ற அவர் பலமற்றிருந்தார். மூச்சு திணறினார். நன்றி சொல்லவும் காற்றின்றி தீந்து போகும் ஆன்மாவானேன் மகனே, என்னை கைவிடாதே என்று அவர் கண்கள் சொன்ன போது என் 50 வருட கால வாழ்வின் சேகரங்கள் யாவும் அழிந்து போயின. என் 50 வருட கால வாழ்வின் சேகரங்கள் யாவும் அழிந்து போயின. நேற்றேதான் மூச்சின்றி போன தன் மனைவிக்கு முன்பொரு கால், தனக்கு முன் அவள் போனால் அவள் மரணப்படுக்கையில் கிளாரினட் வாசிக்க வாக்களித்திருந்தாள். மத்திய கிழக்கு போரில் கண்ணிவெடியில் சிக்கி இறந்து போன மகன் கட்டி சட்டத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான். வீட்டில் தனித்து விடப்பட்ட அவரது நாயின் தேடும் குரல் அயலவர்களுக்கு கேட்க கடவுது. ஒரு கவிஞனாக கவிதையின் மௌனத்தையும் மௌனத்தின் கவிதையையும் சேர்த்து பிசையும் இசையை அவரின் மரணப்படுக்கையில் ஒலிக்க விட விரும்பினேன். அவரின் மரணப்படுக்கையில் ஒலிக்க விட விரும்பினேன். ஒரு தாதியாக அவரின் மரணத்தை பார்த்து கொண்டிருந்தேன். மரணம் நிகழும் கணம் எப்படி இருக்க வேண்டும் என்று இயற்கை என்னிடம் கேட்டால், சொல்லும் இசையும் கரையும் சொண்டின் உமிழ்நீரில் அமிழ்த்தி என்னை கொன்று விடுங்கள் என்பேன். இருளும் ஒளியும் சந்திக்கும் கோட்டில் என்னை உதிர்த்து விடுங்கள் என்பேன். அல்லது காற்றும் இலையும் சந்திக்கும் புள்ளியில் என்னை தூக்கிலிடுங்கள் என்பேன். இவ்விரவில் மட்டுமல்ல, என்றைக்கும் எவராவது வாழ்வென்றால் என்னவென்று என்னை கேட்டால், இப்படியொரு மரணம் இல்லாத வாழ்வு வேண்டும் என்பேன். இப்படியொரு மரணம் இல்லாத வாழ்வு வேண்டும் என்பேன். நன்றி, வணக்கம். நன்றி தேவாதிரா. பாடும் நிலா கூட எழுந்து வருவார் என்றுதான் இப்படி வாடி நின்றோம். என்ன செய்ய? இசை பழக்காமல் கொரோனாவை திசையெங்கும் பரவிவிட்ட மனிதரின் பிழை இது. இசை பழக்காமல் கொரோனாவை திசையெங்கும் பரவிவிட்ட மனிதரின் பிழை இது. மற்றென்ன நான் சொல்ல. அடுத்து, கணிதம் விஞ்ஞானம் என கற்று தேர்ந்தாலும் இம்மண்ணில்
மனிதராய் வாழ வேண்டுமெனில் தமிழ் தந்த ஒழுக்கத்தின் வழி நின்று உயர்வடையும் நோக்கை உயர் இலக்காய் கொண்டதனால் நெதர்லாந்து தமிழருக்கும் நெருக்கம், ஐரோப்பா எங்கும் இவர் தமிழுக்குள் அடக்கம். பரதநாட்டியம், நாடகம், பட்டிமன்றம் என்று பதம் பதித்த இடங்களிலெல்லாம் தடம் பதித்த கவிஞர் இவர். என்ன தவம் செய்தேன் சிறுகதை தொகுதி, வழிகளை தொலைத்த விழிகள் கவிதை தொகுதி, வரதராஜ செல்வ விநாயகர் மகிழ திருவூஞ்சல் என்று இன்னும் எண்ணற்ற கதைகள், பாடல்கள் இவர் ஆக்கம். இவையெல்லாம் நம் தமிழுக்கு ஊட்டட்டும் புத்தூக்கம். சொல்லின் செல்வம் கவிதாயினி விமலாதேவி சிவனேசன் வருக. சொற்றமிழால் உங்கள் உணர்வுகளை தருக. சங்கத் தமிழ் தந்த துங்கக் கரிமுகத்து தூயவனே, செல்வ விநாயகனே நின்றாள் சரணம். வங்கக் கடலுதித்து இன்று வையம் உலா வருகின்ற தங்கத் தமிழே, உந்தனுக்கும் என் தலை வணக்கம். ஆன்ற தமிழ் புலவர் வரலாற்றில் எடுத்து வரும் இணையவழி கவியரங்கின் சான்றோனாய் வீற்றிருந்து தலைமை ஏற்று கவியரங்கை நடத்த வந்திருக்கும் கவிமகனே, தலைமகனே நிந்தனுக்கும், வண்ணக் கவி வடித்து வானவீதி ஊடாக இணையவழி கவியரங்கில் இணைந்திருக்கும் கவிஞர் பெருமக்களே அனைவருக்கும் அவையோர்க்கும் என் பணிவான வணக்கங்கள். செந்தமிழில் சொல்லெடுத்து தேனினிய சுவை தடவி பைந்தமிழின் ஓசையோடு பாடலொன்று படிக்கின்றேன் என்று சொல்லி பைந்தமிழின் ஓசையோடு பாடலொன்று படிக்கின்றேன் என்று சொல்லி புத்தியற்ற நான் புலம்புகின்ற பேதமையை பொறுத்தருள்வீர். சந்தக் கவி பாடும் சக்தி எனக்கில்லை, சத்தமின்றி வந்த கொரோனாவால் ஜடமுமாகிவிட்ட மனித நிலை காண்கையிலே சிந்தை சிலித்தமையால் செப்புகிறேன். மின்னாமல் முழங்காமல் இடியேறு விழுந்தது போல் எண்ணாமல் எழுதாமல் ஒப்பந்தம் செய்து கொண்டு மண்மீது மனித உயிர்களை காவு வாங்கிய கொரோனா மனித மனங்களிலே உணர்வுகளை தாக்கிய கதை ஏராளம். சொன்னாலும் மாளாது, சோகமும் தீராது, ஒட்டுமொத்த உலகமும் உருக்குலைந்து போன கதை. இன்பத்தில் உருவாகி மண்ணுலகில் பிறந்து வந்த ஒரு பிஞ்சு தன் மனதில் பொதித்து வைத்த உணர்வின் கதை கேளீர். என் அன்னை கூட என் கைகளில் பிடிபடவில்லை. பிறந்து 3 மாதங்கள் கூட முழுதாய் நான் அடையும் முன்னே என் அன்னை தன் வைத்திய வேலைக்கு மீண்டும் தொடங்கச் சென்றாள். பாதி நேர வேலையிலே பாய்ந்து ஓடி வீடு வந்து பச்சை மண் இணையணைத்து முத்தம் 100 தந்து அமுதமூறும் தன்முலையில் இணைப்பால் அருந்த வைத்து அந்த நேரம் அவள் வயிற்றுக்கும் உணவு உண்பதுண்டு. இந்த வகை இருக்கும் நாள் பஞ்சுமெத்தை மீது நான் படுத்துறங்கி அன்னை வரும் காலடி யோசையிலே கண் விழித்தெழுந்தேன். நான் சொல்லி வைத்த செய்தியைப் போல் அன்னை என்னிடம் வரவும் இல்லை, தொட்டு என்னை அணைக்கவும் இல்லை. புட்டிப்பாலின் கையுடனே என் பாட்டி வந்தாள் பின்னாலே. வீறிட்டழுதேன், வெறுப்புடனே பார்த்தேன். வேண்டாம் எனக்கு புட்டிப்பால் என்று நாக்கில் கூட நினைக்காமல் நான் வரடு மட்டும் அழுதேன். நான் பார்த்து அழுதேன். பழுதென்ன செய்தேன் நான்? பெற்றவளே என்னை புறந்தள்ளி செல்வதேன்?
பாட்டி பேசும் பாசையிலே புரிந்து கொண்டேன் பாலகன் நான். வேட்டு வைத்துக் கொள்வது போல் கொரோனா மனித உயிர்களை கொல்கிறதா? இரவு பகலாக அலறும் தொலைபேசி, ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும் மரணச் செய்திகள். பாட்டி முகத்தில் சிறிதளவும் ஈரமில்லை. வேண்டாம் அம்மா உனக்கிந்த வேலை, வேண்டாம் அம்மா உனக்கிந்த வேலை, விட்டு விடு, உனக்கு கொரோனா வந்தால் உன் பிள்ளைக்கு யார் தாயாவார்? அன்னை முகத்திலே ஊழியின் முடிவின் கலவரம், அன்னை முகத்திலே ஊழியின் முடிவின் கலவரம். ஆசையுடன் படித்தேன் அம்மா இந்த மனித நேயம் மிக்க தொழிலிற்கு. ஆட்டி படைக்கும் கொரோனாவிற்கு அஞ்சினால் அது தகுமோ? காலங்கள் தோறும் வாராத நோயோ? பயம் எதற்கு, பார்க்கலாம் விடம்மா. ஆழ்கடலின் அடியில் சுனாமி பொங்குதல் போல் அவள் மனதில் மரணத்தின் பயம் எழுந்து வர அழகாய் பொய் சொன்னாள் என் அன்னை தன் அன்னைக்கு. பச்சை உடம்புக்காரி, பசித்த வயிற்று குணவுமின்றி, உச்சி இருந்து உள்ளங்கால் வரை காற்று கூட போக வழியுமின்றி, மூடி கட்டி கொண்டு மூச்சு விட துடிக்கும் மரணத்தின் பிடியிருந்த மக்களை மீட்டு வர இரவு பகலாக அவசர சிகிச்சை பிரிவில் அலுக்காமல் போராடுகிறாள் காலனோடு. கணப்பொழுதில் கை மீறி போக தோற்றுப்போய் உயிரற்ற அந்த உடல்களை ஒதுக்கிவிட்டு அடுத்த உயிருக்கு சுவாச குழாய்கள் பூட்டுதற்கு ஓடுகையில் நா வறண்டிருக்கும், நடை தள்ளாடி தலை சுற்றி வரும். அத்தனையையும் தாண்டி இந்த உயிரையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனைதான் அவள் நெஞ்சில் எழுந்து வரும். பால்மணம் மாறாத பச்சிளம் குழந்தை நான், என் தாய் வரவுக்காய் ஏங்கித் தவிக்கும் என் தவிப்பை உணர்வாளோ? கைகால் அசைத்து கழுத்தை திருப்பி கண் விழித்து பார்க்கின்ற பூவிதழின் பரிசம் தரும் பால்மணக்கும் பருவத்தை கண்ணால் காண முடியவில்லை என்று எண்ணி தவிப்பாளோ? நாளாக மனித உயிர் மடியும் வேகம்தான் கூடியது. மருந்தும் கிடைக்கவில்லை, மாற்றமும் வரவும் இல்லை, என் ஏக்கமும் தீரவில்லை. சமூக இடைவெளிதான் சரியான முறை என்று எத்தனையோ பேர்கள் எடுத்து சொன்னாலும் யாரும் கேட்கவில்லை, நோயும் தீரவில்லை. சமூக இடைவெளியை முறையாக செய்திருந்தால் சாகும் நிலை வருமோ? இல்லை, நோயாளர் குறைந்திருப்பர். என் தாயும் சரிந்து கிடப்பதற்கு சற்று நேரம் ஓய்வு கிடைத்திருக்கும். எதிர்பார்த்து காத்திருந்தேன் எத்தனையோ நாட்கள், என் அன்னை வந்து அள்ளி அரவணைத்து முத்தமிடும் நாளுக்காய். அன்னை என்னிடத்தில் வரவும் இல்லை, அரவணைத்து முத்தம் பெறும் பாக்கியமும் எனக்கு கிடைக்கவில்லை. உருண்டு பிறண்டு தவழ்ந்து விழுந்து எழுந்து நடந்து எத்தனையோ நான் செய்தேன். அத்தனை நான் செய்த போதும் என் அன்னை என்னை தீண்டவில்லை. முற்பிறப்பில் நான் என்ன தீண்டாமை என்கின்ற கொடுமைதனை செய்தேனோ? என் அன்னை கூட தீண்டாமல் செல்கின்ற கொடூரம் என்னை வதைக்கிறது. அம்புலியை கண்ணாடிக்குள் காட்டித்தான் அமுதுண்ண வைத்தார்களாம் அன்னையர்கள். அம்புலியை கண்ணாடிக்குள் காட்டித்தான் அமுதுண்ண வைத்தார்களாம் அன்னையர்கள். என் அன்னையை கை தொலைபேசிக்குள் காட்டித்தான் என்னை அமுதுண்ண வைத்தாள் என் பாட்டி. ஆண்டு ஒன்று ஆகியும் விட்டது, அகவை ஒன்றும் எனக்கு வந்தாகியும் விட்டது. பிறந்த நாளில் தானும் என்னை பெற்றவள் உன்னை தொடுவாள், பெரும் பாக்கியம் கிடைக்கும் என்றிருந்தேன். அவசர காலம் அதுதான் பிரகடனமாச்சுது. அகலாமல் அங்கிருந்து நீ சேவைதனை செய்யும் நிலையும் உருவாகிச்சு. இதுவும் கடந்து போகும், எதிர்காலம் மாறிக்கொள்ளும். பிஞ்சாக நான், இதுவும் கடந்து போகும், எதிர்காலமும் மாறிக்கொள்ளும். பிஞ்சாக நான் இருந்த என் அன்னை கொஞ்சம் காலம் எனக்கு திரும்பி கிடைத்திடுமோ? பிஞ்சாக நான் இருந்த
என் அன்னை கொஞ்சும் காலம் எனக்கு திரும்பி கிடைத்திடுமோ? ஒன்று மட்டும் தெரிகிறது. கொரோனா என்ற கொடிய கிருமி இன்னும் தொலையவும் இல்லை. கொத்து கொத்தாக கொல்லும் பிணி ஓயவும் இல்லை. அம்புலியும் எவர் கைகளிலும் பிடிபடவும் இல்லை. என் அன்னை கூட என் கைகளில் பிடிபடவில்லை. நன்றி. நன்றி விமலாதேவி சிவனேசன். அடுத்து கவிதை, சிறுகதை, நாவல், தமிழ் ஊட்டல் என்று அகலக்கால் வைத்தாலும் தமிழில் ஆழக்கால் ஊன்றியவர். 20 எழுத்தாளர் இணைந்து படைத்த உறவுகள் தொடர்கதை நாவலின் ஒரு அத்தியாயம் இந்த காரிகை தந்த தூரிகை. இருளை கிழிக்கும் ஓலங்கள் என்னும் கவிதை தொகுப்பு இவரின் எழுத்து படைக்கின்ற ஞானங்கள். விருத்த பாக்களை திருத்தமாக தருவதால் ஆறுமுக நாவலர் விருதுக்கும் பொருத்தமானவர். 1000 விருத்தப்பாக்கள் இவரின் பணி. அதனால் தமிழுக்கு சேரட்டும் புதிய அணி. பொலிகையூர் கோகிலா வருக, பொலிவாக நின் கவியை தருக. அனைவருக்கும் வணக்கம். என் எண்ணத்தில் எந்நாளும் உரைகின்ற தமிழ்த்தாயை வணங்குகிறேன். விண்ணளவென திறன் கொண்ட தலைமையையும் வணங்கி, காதினிக்க கவி கேட்டிருக்கும் அவையோரையும் வணங்கி என் கவி கொண்டு வருகிறேன். கொரோனா கொடுத்த மன உணர்வு மாற்றங்கள். முடிசூடி நிற்கும் கொரோனாவால் முள்ளில் வாழ்க்கையானதுவே. முடிசூடி நிற்கும் கொரோனாவால் முள்ளில் வாழ்க்கையானதுவே. படிகள் தாண்டி போகாமல் பாம்பாய் சுருண்டு கிடப்பவரால், விடிய விடிய வீட்டுக்குள் விட்டம் பார்த்து விழிப்பவரால், கொடுதாய் குடும்ப வன்முறைகள் குலைத்து விடுதே நல்வாழ்வை. கொடிதாய் குடும்ப வன்முறைகள் குலைத்து விடுதே நல்வாழ்வை. சித்தம் சிதைத்த இலசுகளும் சிரிப்பே காணா குருத்துகளும். சித்தம் சிதைந்த இலசுகளும் சிரிப்பே காணா குருத்துகளும். சொத்து இருந்தும் உதவிடவே சுற்றம் இழந்த முதியோரும். தத்தம் தொழிலை தொலைத்துவிட்டு தவித்து கிடக்கும் வறியோரும். தத்தம் தொழிலை தொலைத்துவிட்டு தவித்து கிடக்கும் வறியோரும். பித்து பிடித்த நிலையாகி பிதற்றும் உண்மை காண்கின்றோம். பித்து பிடித்த நிலையாகி பிதற்றும் நிலை நாம் காண்கின்றோம். எடுத்த கடனை அடைக்காமல் ஏற்ற கடமை முடிக்காமல். எடுத்த கடனை அடைக்காமல் ஏற்ற கடமை முடிக்காமல். முடங்கி போன வங்கியினோர் முடுக்கிவிட்ட கடிதங்களும். முடங்கி போன வங்கியினோர் முடுக்கிவிட்ட கடிதங்களும். கொடுக்க நினைத்த உதவிகளும். கோவில் சென்று ஊரினிலே எடுக்க நினைத்த காவடியும். கோவில் சென்று ஊரினிலே எடுக்க நினைத்த காவடியும் ஏக்கம் கொள்ள வைக்கிறது. அன்பு கொண்ட தாய்க்கேதும் ஆகிவிட்டால் நேற்றென்று என்ன ஏது விசாரிக்க இன்னும் வழிகள் திறக்கவில்லை. அன்பு கொண்ட தாய்க்கேதும் ஆகிவிட்டால் நேற்றென்று என்ன ஏது விசாரிக்க இன்னும் வழிகள் திறக்கவில்லை. சின்ன பேரன் பிறந்து விட்டால் சிறுகை பிடித்து கொஞ்சிடவும். சின்ன பேரன் பிறந்து விட்டால் சிறுகை பிடித்து கொஞ்சிடவும். கன்னம் கிள்ளி இழுத்திடவும் காலம் வேலி இட்டதுவே. கன்னம் கிள்ளி இழுத்திடவும் காலம் வேலி இட்டதுவே. எல்லா வழியும் வஞ்சித்த இரக்கம் இல்லா பிணிதந்த. எல்லா வழியும் வஞ்சித்த இரக்கம் இல்லா பிணிதந்த. நல்ல செயலும் சிலவுண்டு நலமே சொல்லல் முறையாமே. நல்ல செயலும் சிலவுண்டு நலமே சொல்லல் முறையாமே. இல்லாதோடி போனதுவே இனிய உறவின் விரிசல்கள். இல்லாதோடி போனதுவே இனிய உறவின் விரிசல்கள். அல்லல் புரியும் கொடியோரும் அன்பை காண செய்ததுவே. அல்லல் புரியும் கொடியோரும் அன்பை காண செய்ததுவே. உழைப்பு உழைப்பு என்றோடி உறவை தொலைத்த தலைவனையே. உழைப்பு உழைப்பு என்றோடி
உறவைத் தொலைத்த தலைவனையே தலைக்கும் குடும்ப பாசத்தில் தாகம் தீர்க்க வைத்ததுவே. தலைக்கும் குடும்ப பாசத்தில் தாகம் தீர்க்க வைத்ததுவே. அழைத்து பேச மறந்தோரை அதிகம் தேட வைத்துவிட்டு பிழியும் காதல் தனையுணர்த்தும் பேரே எமக்கு கொடுத்ததுவே. இன்னும் சொல்ல பல நூறு இருக்கு இங்கு அவையனைத்தும் பின்னோ வருவர் பாடி நன்றே பெருமை செய்வர் கவியரங்கை. பின்னே வருவோர் பாடி நன்றே பெருமை செய்வர் கவியரங்கை. நன்றி. நன்றி கோகிலா. தை பிறந்தால் வழி பிறக்கும், நமக்கும் நல்ல வழி திறக்கும். அடுத்து திருக்குறளின் ஒரு குறளும் தெளிவான அகவுரையும். திருக்குறளின் ஒரு குறளும் தெளிவான அகவுரையும் பொறித்து வைத்திட போதுமான அகல நெற்றி. கவி புனையும் வல்லமையில் தமிழ் காதல் என்றென்றும் அகலா நெற்றி. இந்தியாவின் கீழிருக்கும் இலங்கை போல இலைமறைகாய் புன்னகையின் உரிமைக்காரர். புதிய தமிழ் கவி பரப்ப நினைக்கும் நெஞ்சம், புதிதான கவி வடிவம் தமிழை கொஞ்சும். சந்தக்கவி, மரபுக்கவி, வெண்பா என்று சிந்தி வரும் வார்த்தைகளில் சிலிர்க்கும் நெஞ்சம். மறைந்திருக்கும் ஏடுகளை கண்டெடுத்து தமிழ் களஞ்சியத்தில் பதிவேற்றும் அன்பு உள்ளம். தாமோ பிரமேந்திரனே வருக, தரமாக நின் கவியை தருக. மனித மனங்களின் உணர்வலைகளில் கொரோனாவின் தாக்கங்கள். நெற்றமிழ் நாவலர் அவைதனில் கற்ற தமிழ் பாவலர் துணைதனில் பெற்றாத்தமிழ் ஆர்வத்தால் பெற்றும் தமிழ் பாட நானும் விளைந்தேன். தெள்ளுத் தமிழ் மரபும் துள்ளும் புது கவியும் அள்ளி அளவுடன் குலைத்தே பரிச்சார்த்தமாய் பாட வந்தேன். சொல்லாழ்வார் சொற்குற்றம் பொருட்குற்றம் பொறுத்து ஏற்றிட அவைதனை வணங்கி ஆரம்பிக்கின்றேன் கவிதனை. கோதையவள் அகந்தேடி கொடையோன் வாட கோடிட்டு விசந்தடவே கொரோனா நிற்க. போதை தரும் மல்லிகையுள் பொருந்த மூழ்கி போதுமன்ற வந்ததுவும் பெயர்ந்து வானில் பாதையின்றி பறந்திடவே பரமன் கண்டான். பாவையின்றி பாடுவதை பெரிவாய்ச் சொன்னான். பேதையவன் வண்டுதனை பிடித்து பிள்ளாய் பேடையிடம் தூதனவை போவாய் என்றான். இனியுத்த கருவண்டே இணைத்தான் பாராய், ஏந்திளையால் ஏக்கமுடன் அணைப்பால் வாராய். தேனைக் கொண்டொரு நங்காய் தெவிட்டா கன்னி, தேடியனை தழுவத்தான் தேகங்காய்வாள். மானையுடன் மயக்கிடுவாள் மருண்டுங் கண்ணால், மாலையுடன் மயங்கிடுவாள் மருவுங் கண்ணால். சேனையுடன் வந்து நானும் செழுமை தந்தே, சேவையுடன் தந்துவானும் சிறக்க வாழ்வோம். உண்ண வெண்ணி அன்னமது உணரக் கை, உயராமல் திண்ணமது உடைத்தே நிற்கும். எண்ணமதில் இணைப்பொருத்தி எதுவுங் கொள்ளாள், என் காதல் தனை நிறுத்தி எடுப்புங் கொள்வாள். வண்ணமலர் வைகரையால் வடிவுங்காண, வெண்மையுடன் வைகுந்தன் வரமும் வேண்டி. கண்ணையராக் கன்னிதனைக் கனிவாட் பெற்றி, கண்ணாளன் தன்னிலையுள் கனிவேன் சொல். கட்டிலோடு கண்ணையராக் கதையும் பேசி, கட்டழகு மேனியதன் கலையுங் கூட்டி. மெட்டி போடும் கணவதனை மெருகாய்க் கொண்டே, மெல்லிடையால் நினைந்ததனை மெலிந்தே போவாள். திட்டியனை செல்லமாக திருடிக் கொள்வாள், தினமெந்தன் முத்தங்கள் வருடிக் கொள்வாள். தட்டிவிட்ட புறவியென தடைகள் தாண்டி, தளவியவள் புறம் நாடி தவிப்பேன் என்பாய். தேனுண்ணும் வண்டேயுன் தெவிட்டா அல்லி தேனென்று எண்ணிடாதே அதிரங்கண்டு. நானுண்ணும் மதிமுகமுன் நாணங்கொள்ள, நலிந்து நீயும் மயங்கிடாதே நிலைதான் கண்டு. மானுடத்தி மார்பில் என்னை மகிழ்வாய்க் காக்க, மடை திறந்து மன்னவனும் முகிழ்வாய் மீண்டே. வானுயர வரை தாண்டி வரமாய் நானும், வாழ்வுதனை வளமாக்க வருவேன் என்பாய். வண்டதுவும் பாக்கோர்த்து வரிகள் ஏற்றி, வானுயர்ந்து பறந்ததுவும் வடக்கில் செல்ல. கண்ட காட்சி தந்ததந்த கலையுங் கொண்டே, கவின் சிந்து பாடியவன் கருவும் மாற. வண்ணமுடை மரபதனை வடத்தில் நீக்கி, வந்த நடை புதுக்கவிதை வடத்தில் பூட்டி. கண்மணியால் காதலுடன் கலிக்க சீருள், கண்ணலதை தேரெனவே கடைந்தான் பாரீர். எனக்கான உறக்கமே உனக்கான உணர்வு நானடி, பாகையாய் வந்து நீ மாயமாய் நின்றதே நடி. ஊரடங்கி போனாலும் உசிரிருக்க உனைத்தேடுதே, கொரோனாவுக்கு பயந்திங்கே கோதையவள் தொலைகிறாளே. சிறையாயி கிடப்பினும் சீர்பாரா காதலடி, காலை பனியாயி காணாமல் போகாதடி. சுவாசத்துள் சுகந்தமாய் சுயிர்ப்பவளே, என் வசந்தத்துள் வாசம் கொள்ள வாராயோ.
வனவாசம் கழித்து வதனங்காணவே இதயம் கனத்து உதயம் தேடுதடி. அகம் பார்த்து வந்த காதல் ஆறா காதல், களம் துளைத்து காலம் கொன்றிடினும் நலங்காத்து வாழும் நம் காதல் நம்பு. கொரோனா இங்கு கோடு போட்டு நின்றாலும் கொட்டி தீராதடி நம் காதல், மெட்டி போடும் மட்டும் மேனி சிலிர்க்குதடி. மேதினி போற்ற வாழ்வோம், சித்தம் கலங்கிடிச்சு சீர்காட்டி போடி புள்ள, முத்தம் காஞ்சிடிச்சு முழுநிலவா வாடி புள்ள. கோதையவள் கண்கள் தெருக்கோடியில் தேடி போதை தரும் கண்ணுள் வதைப்பட்டு நின்றவன் பேதியென வந்த வண்டை திரும்பக் கண்டான். பிரித்தமது விளங்காது வருத்தமுடன் வண்டு திரும்பியதோவென எண்ணி அரும்பிடும் வெண்பாதனை அழகுடன் அணைத்து வெண்பாவிற்கு வெண்பா சரமிட்டான். அல்லி விழியழகு மெல்லிதழ் சேர் சாரோடினை அல்லத்து நல்லிடைதான் கைப்பெற்ற மெல்லின கல்லிக் குணமுடையால் வல்லினத்தால் கன்னிமேல்தான் கல்லும் சொல்லாதோ கவி. தனிக்கெல்லாயும் தன்னவளை கருப்பொருளாயும் கவியவன் படைத்திருக்க, மணியென மரபும் அணியென புதுக்கவியும் இனித்திட இணைத்தே புதுமையாய் கவியரங்கொன்று இசைத்திருக்க, பொற்காத தென்றலால் போதும் போதும் என அவனுடல் தழுவவே கன்னியை கவியால் கவித்திருந்த கவியை கழித்திட்ட கடுந்தென்றல் பாட் கலைஞனும் கடிந்து வெண்பாவால் விரட்டுகிறான் தென்றலவளை. கன்னத்திற்கண்ணமிட்டு காதற்பன் மீட்டியவள் மன்றத்தில் மண்டியிட்டு மாண்டிட வன்னுயிராட் புன்னகியை கொன்று புதிராகிப் போவுங்கால் தென்றலையேன் வந்தாய் செப்பு. கொரோனா கொடுத்த கோடித்துயரில் இவன் துன்பம் இவனுக்கு பெரிது. சஞ்சலமிட்ட மனதை அஞ்சுகமிட்ட நினைவால் அடக்கி ஒற்றை கவியில் முடிக்கின்றான் அவன் தன் கற்பனை கவியரங்கை. ஒற்றையிலிருந்து 1000 கவிகள் ஓயாமல் வடிக்கின்றேன். ஒரு நாள் என் கைரையை கால்வாயில் உன் கூந்தல் நதி பாய தோளோடு தோல் பிணைந்து இருக்குங்கால் இணைந்தே ரசிப்போம் இக்கவிகளை என்றே நினைந்து. இறைவனுக்கோர் நன்றி. நன்றி. கலப்பு திருமணம் மனிதரில் மட்டுமல்ல, கவிதையிலும் தான். மரபு கவிதையும் புது கவிதையும் கலவி செய்து வெண்பாவாய் பெற்றெடுத்த கதையை கவிதையாய் தந்த தாமோ. நன்றி, வணக்கம். இறுதியாக, வரலாற்றை பயின்று உள்ளம் தருமாற்றல் கொண்டு தமிழ் மீது தான் கொண்ட கண்பால் தளர்வின்றி கவிபனையும் பெண்பால். தமிழ் மீது தான் கொண்ட அன்பால் தளர்வின்றி கவிபனையும் பெண்பால். அமிழ்தினிய கவிதந்த அவ்வைபால் கொண்ட ஆறாத அன்பால் புனை பெயரை அவ்வை எனக் கொண்டாள், இணையத்தை கவித்திறனால் ஆண்டாள். சுயமான சிந்தனையில் சுகமான கவி படைக்கும் சுவர்ணா கௌரிபாலா, நயமான தமிழுக்கு அமைகவென்று வாழ்த்துவோம் எந்நாளும் நல்ல நாளா. வந்திடுக, உங்கள் கவியை தந்திடுக. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி, முத்தமிழாம் மூத்தவளாம் தித்திக்கும் செந்தமிழாம் வித்தைகளாய் செய்பவளாம் என் தமிழுக்கு முதல் வணக்கம். அழகு தமிழில் அரங்கை நகர்த்தும் கவியரங்கத் தலைமைக்கு தலை தாழ்த்தி தனி வணக்கம். தமிழோடு சுவை காணும் தமிழ்க்களஞ்சிய உறவுகளுக்கு என் அவை வணக்கம். மனித மனங்களின் உணர்வலைகளில் கொரோனாவின் தாக்கங்கள். கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய கிருமியே, மண்ணுக்குள் இருந்து மாயமாய் வந்தாயோ, விண்ணில் இருந்து வீறு கொண்டு வந்தாயோ, எண்ணிலடங்கா துன்பத்தை எங்களுக்கு தந்தாயே. அன்றாட வாழ்வில் அவதிகள் பலதாய் அள்ளித் தந்து அட்டூழியம் செய்கிறாய். அவனி முழுவதும் பரந்துள்ள உன்னை அறிந்திட எமக்கு அறிவு இல்லையே. வயிற்று பிழைப்பில் மண்ணள்ளி போட்டாயே, வறுமையில் குடும்பம் வாடி வதங்குதே. அக்கம் பக்கமும் உதவிட முடியாதே, அடைபட்டு கிடைக்கிறோம் அனாதை போலவே. உறவுகள் கூடி மகிழ்ந்திட முடியாது, மழலைகள் விளையாட்டு மறந்தே போயிற்று. பள்ளிகள் எல்லாம் பரிதாபம் ஆயிற்று, பாருங்கும் முடக்கம் பார்க்க பொருட்களையே. ஒன்றாயிருந்த உறவுகள் எல்லாம் உன்னால் என்று இடைவெளி நாடுதே. நெருங்கிய உறவின் இறந்த உடலையும் நெருங்கிட முடியாத வேதனை தந்தாயே. நெருங்கிய உறவின் இறந்த உடலையும்
நெருங்கிட முடியாத வேதனை தந்தாயே. அதிகாரம் பேசும் அரசுகள் எல்லாம் அடங்கிப் போனதே உந்தன் வீரியத்தால். உருவம் காட்டாது ஊமையாய் உலாவியே உருக்குலைத்துச் சிதைக்கிறாய் உலக வல்லரசுகளை. மனித மனங்கள் மாசுபட்டு இருப்பதனால் மனங்களைத் திருத்தி சிந்திக்க வைக்கவே புரியாத புதிராய் பூமிக்கு வந்து பதியின் இருப்பினை பாரிற்குச் சொன்னாயோ. ஆண்டொன்று ஆகியும் அழிவுகளை நிறுத்தாது ஆவேசம் கொண்டு ஆட்டிப் படைக்கின்றாய். ஆற்றலின்றி உன்னிடம் அடிமை ஆனோமே, அமைதியாய் வாழ அனுமதி தாராயோ. மனித மனங்களில் உந்தன் தாக்கமோ மறக்க முடியா மாபெரும் தேக்கமாய் மறுத்து உரைக்க யாராலும் முடியுமோ, மறுபோல் படிந்து காலத்திலும் நிலைக்குமோ. மாறி மாறி பரிணாமம் ஆகியும் மாற்று மருந்து காண முடியாமலும் மானிட உலகின் மருத்துவத் துறையையே மண்டியிட வைத்து மமதை கொண்டாயோ. மானிட உலகின் மருத்துவத் துறையையே மண்டியிட வைத்து மமதை கொண்டாயோ. மனிதர் வாழ்வை சிதைத்து அழிக்கிறாய். மனித நேயம் உனக்கு கொஞ்சமும் இல்லையா. மனிதர் நாம் மன்றாடி கேட்கின்றோம், மறந்து நீயும் விலகிச் சென்று விடு. மனிதர் வாழ்வை சிதைத்து அழிக்கிறாய். மனித நேயம் உனக்கு கொஞ்சமும் இல்லையா. மனிதர் நாம் மன்றாடி கேட்கிறோம், மறந்து நீயும் விலகிச் சென்று விடு. நன்றி. திருநெல்வேலிக்கே அல்வாவா, கொரோனாவுக்கே விண்ணப்பமா? வேக்சினின் வரவு நல்வரவேயாக புவியை வதைத்த கொரோனாவின் வாழ்நாள் போக பிறக்கட்டும் புதியதொரு வழமை. புவியில் தொடங்கட்டும் மீண்டும் ஒரு மிடுக்கு. நன்றி. இதுவரை இணையத்தில் இணைந்து கவி படைத்த அத்தனை கவிஞர்களுக்கும் சிறந்தாழ்த்திய வணக்கங்கள். காலம் மாற்றி போட்ட மனங்களின் உணவர அலைகளை அழகு தமிழில் வெளியிட் காட்டிய கவிஞர்களுக்கு நன்றி. கவியரங்கை கன்னத் தமிழ் சிந்த நடாத்திய சென்ற கவியரங்க தலைமை கலாநிதி கணேஷ் மணிவண்ணன் அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றிகள். அடுத்த நிகழ்வாக தமிழ் வாழ்த்து கவிதை படிக்க திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சில கணங்கள் என்ற எனது கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு எனது கவிதை, தமிழ் மொழி வாழ்த்து. என் மொழி. தாயினும் இனிய தமிழ் மொழியே, தரணி போற்றிடும் தாய்மொழியே, பாவலர் போற்றிடும் பல்சுவை மொழியே, பாமரர் கூடி பாடிடும் மொழியே, தொன்மை மிகு தொல்பொருள் மொழியே, தொல்காப்பியர் தரு இலக்கண மொழியே, புலவர்கள் பாடிடும் புனைமொழியே, புதுமகிழ் படைக்கும் புதுமொழியே, பசுமை நிறைந்த பைந்தமிழ் மொழியே, பன்மொழி மாந்தர் பகிர்ந்திடும் மொழியே, தித்திக்கும் இனிய தீந்தமிழ் மொழியே, தீமைகள் போக்கிடும் தோத்திர மொழியே, துன்பங்கள் நீக்கிடும் துதிமொழியே, இன்பங்கள் சேர்த்திடும் இன்மொழியே, தாலாட்டு பாடிடும் தாய்மொழியே, தர்மங்கள் செய்திடும் தன்மொழியே, கவிஞர்கள் பாடிடும் கனிமொழியே, கற்றோர் போற்றிடும் கலைமொழியே, விண்ணோர் விதந்திடும் விந்தை மொழியே, வீரர் புகழ் பாடும் தீரமொழியே, வீணை நரம்பில் ஒலிக்கும் மொழியே, விந்தை மனிதர் வியக்கும் மொழியே, குழந்தைகள் மகிழும் மழலை மொழியே, குவலயம் எங்கும் ஒலிக்கும் மொழியே, காதலர் பேசி களிக்கும் மொழியே, காற்றினில் வரும் கீத மொழியே, பாருங்கும் முன் புகழ் பரவிடவே பாடுவோம் துதிப்போம் நீ வாழியவே, பாருங்கும் முன் புகழ் பரவிடவே பாடுவோம் துதிப்போம் நீ வாழியவே. நன்றி. நன்றி திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்களே. அடுத்த நிகழ்வாக நன்றியுரை வழங்குகின்றார் கவிஞர் பொலிகையூர் கோகிலா அவர்கள்.
அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இணையவழி கவியரங்கு எழிலுற்று சிறந்துவிட பல வழியில் துணை நின்றோருக்கே பதமாக நன்றி கூறல் எம் பண்பென்றே ஏற்று கவியரங்கை சிறப்பாக்கி புவியோரும் போற்றும்படி மெருகூட்டி கனமான கருத்தோடு வழிநடத்தி தந்த கலாநிதி கணேசலிங்கம் மணிவண்ணன் அவர்களுக்கு நலம் சேர் நன்றி பல கூறுகின்றோம். வளமான மொழி கொண்டு நிகழ்வுகளை அழகாக தொகுத்து வழங்கிய தமிழ் திரு குலராஜ் அவர்களுக்கும் எமது நன்றி பல. வந்தோரை வரவேற்று அறிமுகம் வழங்கி களம் தந்த தாமோ பிரமேந்திரன் அவர்களுக்கும் நன்றி பல. மனத்தோடு கொரோனா கொடுத்த கனமான உணர்வலைகளை அழகாக கோத்தெடுத்த தமிழாலே அவைதனையே சிறப்பாக்கி தந்தவெம் கவிபாடிகள் அனைவருக்கும் நன்றி பல. எமையெல்லாம் உயிர்ப்பாக்கி மன சுமையெல்லாம் போக்கிவிடும் தமிழன்னை புகழ்பாடும் கவிதந்த திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்களுக்கும் நன்றி பல. இன்னும் நன்றி கூற மறந்திருந்தால் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.